வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இருதிராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு விழுந்த சாட்டையடி. படலந்த விவகாரத்தின் முடிவை அறிவித்த அரசாங்கம். இன்று இறுதி நாள். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். யாழ் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளுக்கு 123 கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் கூட்டணியில் இணைந்தது ஜனநாயக தமிழரசு கட்சி. தேசபந்து தென்னகோனின் ரிட் மனு மீதான தீர்ப்பு இன்று. ரணிலின் குடியுரிமையை ரத்து செய்ய முடியுமா? நாடளாவிய ரீதியில் தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம். காப்போத்த சாதாரணதர பரீட்சை இன்று ஆரம்பம். வடமராட்சி கிழக்கில் மீனவர்களிடையே 3வது நாளாக இன்றும் முறுகல் நிலை. வடக்கின் கடத்தொழில் சமூகத்தை கருவறுத்து ஏப்பமிடுவதை அனுர அரசு நிறுத்த வேண்டும். அன்னராசா. பாசம் காட்டாத அம்மம்மா. தீர்த்து கட்டிய 15 வயதான பேத்தி. அதிர வைக்கும் திருமலை இரட்டை படுகொலை. யாழில் துயரம். 6 மாத கர்ப்பிணி இளம் குடும்ப பெண் பரிதாபமாக பலி. மட்டக்களப்பில் மீண்டும் மழை. போக்குவரத்து பாதிப்பு. மாலை நேரத்தில் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை. தொடர்பான விரிவான செய்திகள். படலந்த ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் விசேட அறிவிப்பின் பின்னர் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. படலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்க பேசுவதற்கு தற்போது மிகவும் தாமதமாகிவிட்டதாகவும் அவர் அதன்போது குறிப்பிட்டுள்ளார். வாக்குறுதியளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் ஏப்ரல் 10 மற்றும் மே மாதங்களில் 2 நாள் விவாதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு அமைச்சர் நலிந்த அறிவித்திருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அறிக்கையை சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கும் அனுப்பவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் வாதிட்டும் விவாதத்திற்கான திகதியை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் அதன்போது கூறியுள்ளார். நாட்டின் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக இந்த விவகாரத்தை நடத்தவுள்ளதாகவும் மக்கள் உண்மைகளை அறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். படலந்த சம்பவம் குறித்து முதல் அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்றும் அல் ஜசீரா ஒரு சமீபத்திய நேர்காணலின் போது அதனை கேள்வி எழுப்பும் வரையில் அது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை என்றும் அமைச்சர் நலிந்த சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 35 ஆண்டுகளாக ரணில் இதை பற்றி பேசியிருக்கலாம் என்றும் தற்போது ரணில் மிகவும் தாமதமாகிவிட்டார் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றைய தினம் நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் எந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்படாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எனவே இதுவரை விண்ணப்பிக்காத தகமையுள்ள விண்ணப்பதாரிகள் அஞ்சல் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்துக்கு நேரில் சென்று ஒப்படைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளுக்கு 123 கட்டுப்பணம் இதுவரை அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் செலுத்தப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் இதுவரை யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு 7 கட்டுப்பணமும், வல்வெட்டித்துறை நகர சபைக்கு 8 கட்டுப்பணமும், பருத்தித்துறை நகர சபைக்கு 8 கட்டுப்பணமும், சாவகச்சேரி நகர சபைக்கு 8 கட்டுப்பணமும், காரநகர் பிரதேச சபைக்கு 8 கட்டுப்பணமும், ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கு 5 கட்டுப்பணமும், நெடுந்தீவு பிரதேச சபைக்கு 5 கட்டுப்பணமும், வேலணை பிரதேச சபைக்கு 7 கட்டுப்பணமும், வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கு 7 கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு 7 கட்டுப்பணமும், வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கு 7 கட்டுப்பணமும், வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு 8 கட்டுப்பணமும், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு 8 கட்டுப்பணமும், வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கு 8 கட்டுப்பணமும், பருத்தித்துறை பிரதேச சபைக்கு 9 கட்டுப்பணமும், சாவகச்சேரி பிரதேச சபைக்கு 7 கட்டுப்பணமும், நல்லூர் பிரதேச சபைக்கு 6 கட்டுப்பணமும் என மொத்தமாக 123 கட்டுப்பணம் அரசியல் சான்றுகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் செலுத்தப்பட்டுள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய 5 அரசியல் கட்சிகளும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட
கட்டுப்பணத்தை செலுத்தின. தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை 14 உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தியதுடன் வல்வெட்டித்துறை பிரதேச சபை, நெடுந்தீவு பிரதேச சபை, ஊர்காவத்துறை பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி 8 உள்ளூராட்சி சபைகளிலும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 4 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட கட்டுப்பணத்தை செலுத்தின. சாவகச்சேரி பிரதேச சபையில் போட்டியிட தமிழர் சமூக ஜனநாயக கட்சியும், காரைநகர் பிரதேச சபையில் போட்டியிட சோசலிச சமத்துவ கட்சியும் கட்டுப்பணத்தை செலுத்தின. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் கூட்டணியில் இணைந்தது தொடர்பில் ஜனநாயக தமிழரசு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் நாவலன் கருத்து தெரிவித்துள்ளார். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவின் காரணமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூடாக எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அதில் ஒரு தமிழ் இனத்தின் கட்சியாக நாங்களும் கலந்து கொண்டிருந்தோம் அந்த பேச்சுவார்த்தையில். ஆனால் அவருடைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலேயே அவர்களுடைய நிலைப்பாடுகள் மிகவும் பிழையாக இருந்தது. குறிப்பாக தமிழ் இனத்துக்கும் தேசிய அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கியவர்கள் கூட இணைக்கப்பட்டும் இன்னும் இணைக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்ட பொழுது நாங்கள் அதனை தவிர்த்திருந்தோம், அதிலிருந்து விலகியிருந்தோம். இப்பொழுது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான இந்த கூட்டமைப்பில் வேறு யாரெல்லாம் கட்சிகளாக இணைவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள்? இன்னும் பல கட்சிகள் இணைய இருக்கிறார்கள். தற்பொழுது இணைந்த கட்சிகளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் ஜனநாயக தமிழரசு கட்சியும், பசுமை தேசிய இயக்கம் ஐங்கர்நேசன் அவர்களுடைய கட்சியும், தமிழ் தேசிய கட்சி சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்களும் சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுடைய கட்சியில் இணைந்துள்ளன. அதே போன்று தென்மராட்சி பகுதியில் ஒரு அரசியல் செயற்படுகின்ற அருந்தபாலன் சார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுடைய அணியினரும் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சில கட்சிகள் தற்பொழுது தமிழ் சார்ந்த அமைப்புகள் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இணைந்து இந்த பயணம் சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். இப்போ புதுசாக ஒரு கூட்டணியாக உருவாகி இருக்கிறீங்க. கட்சியினுடைய அல்லது கூட்டணியினுடைய பெயரிலேயோ அல்லது சின்னத்திலேயோ ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படுமோ அல்லது அதே சின்னங்களோடு தொடர்ந்து? இல்லை, இப்போ மக்களோடு தொடர்ந்து பயணிக்கின்ற சின்னங்கள் பழக்கப்பட்ட சின்னங்களாக இருக்கின்ற அடிப்படையிலும் மக்களுக்கு பல குழப்பங்களை ஏற்படுத்தாத நிலையும் இருப்பதற்காகவும் தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய, அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய சின்னத்திலே பயணிப்பதற்கு நாங்கள் முடிவு கண்டுள்ளோம். தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த ரீட் மனுவினை விசாரணைக்கு எடுக்காது மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதனை நிராகரித்துள்ளது. தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த ரிட் மனுவினை விசாரணைக்கு எடுக்காது மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதனை நிராகரித்துள்ளது. தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த ரிட் மனு தொடர்பான விசாரணை இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்படாமலே மனு நிராகரிக்கப்பட்டது. பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்று வரை கண்டுபிடிக்கப்படாத தேசபந்து தொடர்பில் தீர்ப்பு ஒன்று அறிவிக்கப்படவுள்ளது. இதன்படி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த ரிட் மனு மீதான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட உள்ளது. இத்தகைய பின்னணியில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 6 சந்தேக நபர்களும் தங்களை கைது செய்வதை தடுக்க கோரி ரிட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு நேற்று அறிவித்துள்ளது. அதன்படி முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரை 6 நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார். அவர்களின் ரிட் மனுக்கள் 21ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உள்ளன. பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கடந்துவிட்ட போதிலும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவரை கண்டுபிடிக்க 6 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் குற்றப்புலனாய்வுத்துறை சமீபத்தில் தேசபந்து தென்னக்கோனின் மனைவியிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. படலந்த விசாரணை குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் குடியுரிமையை ரத்து செய்ய முடியாது என மனித உரிமை செயற்பாட்டாளர் பேராசிரியர் சட்டத்தரணி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார்.
படலந்த விசாரணைக்குழு 1948ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க விசாரணைக்குழு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ளதால் இது எந்தவொரு நபரின் சிவில் அல்லது குடியுரிமை ரத்து செய்ய அதிகாரமுடையது அல்ல என பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். ஒரு நபரின் சிவில் அல்லது குடியுரிமை ரத்து செய்ய முடியும் என்பது 1978ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க சிறப்பு ஜனாதிபதி ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்படும் விசாரணை குழுக்களுக்கு மட்டுமே காணப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1978ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க சிறப்பு ஜனாதிபதி விசாரணை குழு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் வாக்களிப்பு நடத்தி தொடர்புடைய நபர்களின் சிவில் அல்லது குடியுரிமையை நீக்க முடியும் எனவும் அவர் விளக்கியுள்ளார். எனினும் படலந்த விசாரணை குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் மக்களின் வாழ்க்கை உரிமை, சுதந்திரம் மற்றும் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக சில சிறப்பான மாற்றங்கள் அல்லது திருத்தங்கள் செய்யக்கூடியதாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். போதுமான சான்றுகள் இருந்தால் குற்றவியல் வழக்குகளை தொடர சட்டமா அதிபருக்கு அதிகாரம் உள்ளதையும் மகாநாமகேவா சுட்டிக்காட்டினார். தபால் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் உள்ள தபால் ஊழியர்கள் இன்றைய தினம் முதல் 48 மணித்தியால அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேசி முடிவுக்கு வரலையா? கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. Sorry. வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரைவளை வாடியால் மீனவர்களிடையே 3வது நாளாக இன்றும் முறுகல் நிலை தொடர்ந்து வருகின்றது. குறைபாடுகள் இருந்தும் மக்களின் கருத்துக்கு கடந்த கால அரசாங்கம் செவிசாய்த்து திட்டங்களை முன்னெடுத்த நிலையில் தற்போதைய அனுர அரசாங்கம் வடக்கின் கடத்தொழில் சமூகத்தை கருத்வறுத்து ஏப்பமிடும் செயற்பாட்டை முன்னெடுக்கின்றது என வடக்கின் கடத்தொழிலாளர் அமைப்பு பிரதிநிதி அனிலிங்க மணிராசா சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கிலே இருக்கின்ற பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்பு தொடர்பாக நாங்கள் நீதி கேட்டு கடிதங்கள் அனுப்பினாலும் கூட எங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை. அதிலும் குறிப்பாக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலே
கடற்தொழில் திணைக்களம் சார்ந்த அதிகாரிகள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடலிலே கடல் அட்டை பண்ணை தொடர்பாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அதை கலந்துரையாடியதாகவும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கின்றோம். ஆனால் 2024 ஆண்டு 12ஆம் மாதம் 21ஆம் திகதி வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த கடல் அட்டை பண்ணையினால் சிறு தொழிலாளர்கள் பாரம்பரிய முறையிலே செய்கிற தொழிலாளர்கள் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம், இதிலே முறையற்ற விதத்திலே பிரதேச செயலகங்கள் காணி வழங்குகின்றது, பிரதேச செயலகங்களும் சரி கரையோரம் பேணல் திணைக்களங்களும் சரி முறையற்ற விதத்திலே மாறி மாறி உண்மைக்கு புறம்பான தகவல் அறியும் சட்டம் ஊடாக மீனவர்களாகிய எங்களுக்கு வழங்கி எங்களை கருவறுத்து செயல்படுகிறது என்ற கருத்தை நாங்கள் ஆளுநர் அவர்களிடம் வைத்திருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் அதற்கு வடக்கு ஆளுநர் தீர்வு பெற்று தரவில்லை. தொடர்ந்தும் ஆளுநர் அவர்கள் வடக்குக்கு பதவியேற்ற போது கூட நாங்கள் ஒரு நியாயமான நிர்வாகத்தை அல்லது ஒரு சட்டத்தின் ஆட்சியை கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அன்றைய எதிர்பார்ப்பு நேற்று முன்தினம் எங்களுக்கு மிக கவலை அளிக்கிறது. ஆளுநருடைய செயல்பாடு, நாங்கள் கடல் அட்டை பண்ணையை விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டு சிறு பாரம்பரிய கடற்றொழிலாளர்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறினாலும் அரசாங்கத்தின் எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் இன்றைய தினம் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு சிறு கடற்றொழிலாளர் கூடுகின்றோம், வடக்கிலே இருக்கின்ற கடல் அட்டை பண்ணைகள் சட்ட விரோதத்துக்கு முறையாக இருக்கின்றது என்பதை மீனவர் நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் சட்டத்துக்கும் அல்லது சுற்று நிரூபத்திற்கும் கட்டுப்பட்டு தான் இது செயல்படுகிறதா என்றதை நீங்கள் நிரூபிப்பீர்களா என்று நாங்கள் ஆளுநரை கேட்கின்றோம். அம்மம்மா தன்னை திட்டுவதாகவும் தன்னில் பாசம் காட்டுவதில்லை எனவும் மன அழுத்தம் காரணமாக இருவரையும் கொலை செய்ததாகவும் காவல்துறையினரிடம் 15 வயதான சிறுமி ஒப்புக்கொண்டுள்ளார். திருகோணமலை மூதூர் தாகா நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து நேற்று முன்தினம் அதிகாலை சகோதரிகளான பெண்கள் இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர். 15 வயதான சிறுமி கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்திய நிலையிலேயே அவர் மேற்கொண்டவாறு காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் 68 வயதான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி, 74 வயதான சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இரு பெண்களே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதிகாலை வேளை குறித்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் படுகொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இருவருடைய கழுத்து பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் 15 வயதான மகள் சிறு காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதன்போது கொலை சம்பவம் தொடர்பில் சிறுமியிடம் காவல்துறையினர் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் சிறுமி தானே கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் பின்னர் சிறுமி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வசாவிலன் தெற்கு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் பிருந்தா என்ற 2 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் 6 மாதங்கள் கர்ப்பிணியாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கணவனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கடந்த 2ஆம் மாதம் 20ஆம் திகதி தனக்கு தானே தீ வைத்திருக்கின்றார். இந்த நிலையில் அயலவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். மேலும் சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகள் இன்று நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்றைய தினம் முதல் மழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்நிலை பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படிதான் பாஞ்சு போட்டு போடுவாங்க. இவ்வளோ முழங்கால சைக்கிள் போயிடாது. பாலம் போடணும், போட்டு தரேன் இருந்தாரு அங்கே போடுறதும் இல்லை. இன்னும் எவ்வளோ காலம் வச்சு நான் எனக்கு 65 வயது வேற காட்டிலும் நான் பாலம் போடுவோம் நான் சொல்கிறாங்க. இன்னும் போட்ட கிடையாது. சம்மந்தப்பட்ட ஆட்கள் கறியாக தரணும்.
போட்டுல போய் எடுத்த வரைக்கும் இந்த வரைக்கும் கூட வெள்ளம். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை, நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு விழுந்த சாட்டையடி, படலந்த விவகாரத்தின் முடிவை அறிவித்த அரசாங்கம். இன்று இறுதி நாள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். யாழ் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளுக்கு 123 கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் கூட்டணியில் இணைந்தது ஜனநாயக தமிழரசு கட்சி. தேசபந்து தென்னகோனின் ரிட் மனு மீதான தீர்ப்பு இன்று. ரணிலின் குடியுரிமையை ரத்து செய்ய முடியுமா? நாடளாவிய ரீதியில் தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம். காப்போத்த சாதாரணதர பரீட்சை இன்று ஆரம்பம். வடமராட்சி கிழக்கில் மீனவர்களிடையே 3வது நாளாக இன்றும் முறுகல் நிலை. வடக்கின் கடத்தொழில் சமூகத்தை கருவறுத்து ஏப்பமிடுவதை அனுர அரசு நிறுத்த வேண்டும். அன்னராசா. பாசம் காட்டாத அம்மம்மா, தீர்த்து கட்டிய 15 வயதான பேத்தி, அதிர வைக்கும் திருமலை இரட்டை படுகொலை. யாழில் துயரம், 6 மாத கர்ப்பிணி இளம் குடும்ப பெண் பரிதாபமாக பலி. மட்டக்களப்பில் மீண்டும் மழை, போக்குவரத்து பாதிப்பு. மாலை நேரத்தில் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.